ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா வீட்டிலையே எப்படி ஈஸியாக பீட்சா செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் மேலே உள்ள ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். முதல்ல பீட்சா டோ தயார் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்குங்க. அதோட 2 டீஸ்பூன் சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வார்ம் வாட்டர், அதாவது நெகச்சூட்டு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு ஓரமாக வையுங்க. இப்போ நான் இந்த ஸ்டாண்ட் மிக்சரை தான் குழைக்க போகிறேன். நீங்கள் கையில் குழைச்சி எடுத்துக்கலாம். ஈஸ்ட் இப்போ நல்லா ரெடி ஆகிட்டுது. இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். ஈஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அடுத்து நாங்கள் இந்த டோ செய்கிறதுக்கு 500 கிராம் நான் இதில் எடுக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த 500 கிராம் 2 ரவுண்ட் பீட்சா செய்கிறதுக்கு எனக்கு போதுமாக இருக்கும். நல்லா உப்பையும் மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நடுவில் இந்த ஈஸ்ட்டை ஊற்றுங்க. ஈஸ்ட்டை ஊற்றி அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், அதாவது ஒலிவ் ஆயில் தான் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயிலை சேர்த்துக்கலாம். பிட்ஸாக்கு அதிகமாக ஒலிவ் ஆயில் தான் சேர்த்துப்பாங்க. ஆனால் இல்லாத பட்சத்தில் நீங்கள் குக்கிங் ஆயில் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஆயிலை இதோட நீங்கள் சேர்த்துக்குங்க. இதோட இதில் ஒரகானோ நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நார்மல் தண்ணி பார்த்து அளவாக ஊற்றி அதை குழைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் குழைச்சி கையாலையும் குழைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு அதை ஒரு தடவை நல்லா குழைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த ஹூக்கை மாட்டுங்க. இதில் போட்டால் மாவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் கையால் நல்லா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ பீட்சாவுக்கான டோ தயாராகிடுச்சு. இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இந்த மாவுக்கு மேலே இந்த மாதிரி பூசுங்க. இதில் இப்படி கருப்பு டாட்ஸாக தெரியறது நாம் ஏற்கனவே போட்டு அந்த ஒரகானோ. இப்போது எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி பூசிட்டு இதை ஒரு வெட் க்ளோத்தால் இப்படி மூடி 1 மணித்தியாலத்துலேருந்து 2 மணித்தியாலம் வரைக்கும் இந்த மாவை புளிக்க வைக்கணும். எனக்கு சரியாக 1 மணித்தியாலத்தில் பாருங்கள் இந்த மாதிரி டபுள் சைஸாக வந்துருச்சு. குளிர் பிரதேசங்களில் உள்ளவங்களுக்கு புளிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். நீங்கள் என்ன செய்யலான்னா அவனில் உள்ள லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு எடுத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் புளிச்சிடும். அடுத்து பீட்சா சாஸ் செய்யலாம். நான் இதில் ஒரு பெரிய வெங்காயமும் 6 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்ல பேஸ்ட்டாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை இதை அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கலரில் வரும். இனி பீட்சா சாஸ் தயார் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 3-4 வெள்ளைப்பூடு குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் போட்டு நல்லா அதை பொரிச்சிட்டு அது கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை நாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நல்லா கொதித்து அந்த தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் இதை நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இதில் நான் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சீனி 1 டீஸ்பூன், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வினிகர் 1 டேபிள் ஸ்பூன்
சேர்த்துக்குங்க. ஒரிகானோ 1/2 டீஸ்பூன், ரோஸ்மேரி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், அதோட இந்த டைம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இட்டாலியன் ஸ்பைசஸ் மிக்ஸ் இருந்துச்சுன்னா அதிலே நீங்கள் 1 டீஸ்பூன் மாதிரி இதோட சேர்த்துக்கலாம். கடைசியாக இறக்கிறதுக்கு கிட்டவா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள். இப்போது நான் இதில் பிட்ஸாக்கு மேலே போகிறதுக்காக 2 பெரிய சைஸ் சாசேஜஸும் 3 பட்டன் மஷ்ரூம் அதோட வெங்காயமும் எடுத்துருக்கிறேன். இதை ஸ்லைஸ் பண்ணி வையுங்க. அதோட கறிமிளகாயும் நான் இதில் வெட்டி வச்சுருக்கிறேன். பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி வெட்டி வையுங்க. இது வந்து 500 கிராம் மொசரெல்லா சீஸ். இதில் வந்து பாதி தான் நான் எடுக்கிறேன், 2 பிட்ஸாவுக்கும் சேர்த்து. அதை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து என்னோடய மகளோட கை, அவள் தான் சீஸ் கிரேட் பண்ணி தந்தவ எனக்கு. இப்போது அந்த மாவை மறுபடியும் ஒரு தடவை அழுத்தி குழைச்சிட்டு இப்படி 2ஆக வெட்டி வையுங்க. இது வந்து 2 பிட்ஸாவுக்கு. இப்போது இதில் ஒரு பாதி எடுத்து இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு அதை ரவுண்ட் ஷேப்புக்கு எடுக்கணும். ஒரு சப்பாத்தி கட்டையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு இதை எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கட்டையால் அழுத்தும் போது கொஞ்சம் மாவை தூவி இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. தட்டில் கொஞ்சமாக பட்டர் பூசிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் மாவை தூவி வையுங்க. இப்போது இந்த பிட்ஸா பேஸை இதை மேலே இந்த மாதிரி வச்சு ஷேப் பண்ணுங்கள். முள்ளுக்கரண்டியால் இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா வேகும்போது உள்ளே நல்லா வேகும். இப்போது நாம் செஞ்சு வச்சுருக்கிற இந்த பீட்சா சோஸை ஒரு பாதி எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி பூசுங்க. பீட்சா சோஸ் பூசிட்டு அதுக்கு மேலே சீஸ் கொஞ்சம் இந்த மாதிரி தூவி விடுங்க. இப்போது வெங்காயத்தை தூவிட்டு இந்த பட்டன் மஷ்ரூமை அடுக்கி வையுங்க. அதோட கறிமிளகாய், சாசேஜஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி அழகாக அடுக்கிட்டு மறுபடியும் ஒரு தடவை இதுக்கு மேலே சீஸை தூவுங்க. இப்போது இந்த ஓரங்களுக்கு நான் முட்டையோட மஞ்சள் கருவை எடுத்து இந்த மாதிரி பூசிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஷைனி லுக் கொண்டு கிடைக்கும். இப்போது அவனில் இந்த பீட்சா ரெடி ஆகிறதுக்கு எனக்கு சரியாக 20 நிமிஷம் எடுத்திருக்கு. பீட்சா ரெடி ஆச்சு. இது வந்து செகண்ட் பீட்சா. இதுக்கு நான் சிக்கனை சின்ன பீஸா வெட்டி அதை பொரிச்சு எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி தூவி அது மேலே ரெட் பெப்பர், க்ரீன் பெப்பரை நீள வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக அடுக்குங்க. இப்போது இதுக்கு மேலே வெங்காயத்தை இந்த ஹாஃப் சர்க்கிளுக்கு கட் பண்ணி வச்சுட்டு அதையும் இந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சுட்டு மீதமாக உள்ள சீஸை இதுக்கு மேலே தூவி விடுங்க. தூவி இதையும் அதே மாதிரி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அவனில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது பீட்சாவும் ரெடி ஆயிட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.